கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை நம்ம கேட்க போகிறோம். இப்பொழுது நாம் தேவனை துதிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல நல்லா உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசய தேவனை துதித்திடுவோம், ஆனந்த கீதம் பாடிடுவோம், நாம் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஓ நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே, வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவோம். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவோம். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆண்டவராகிய தேவனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு இந்த நல்ல காலை நேரத்தில் நாங்கள் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய ஆராதனையில் நீங்கள் பிரியப்படுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மகிமையாய் மூடட்டும், மகிமையாய் மூடட்டும். ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய இரக்கம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா வழிநடத்தி ஆசீர்வதிக்க போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் அதனுடைய 8, 9 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அன்பு தேவப்பிள்ளைகளே, இங்கே வாசித்த இந்த வேத வசனத்தில் ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணின அந்த உடன்படிக்கை அல்லது கட்டளை என்பது 1000 தலைமுறைக்கென்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போது
ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு பெரிய தரிசனம் கொடுக்கிறார். என்ன தரிசனம்? ஒரு அருமையான தரிசனம். நீ இருக்கிற உன் தேசத்தை எல்லாம் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி கானானுக்கு பயணமாய் போகும்படியாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அந்த ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணினார் என்றால், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நீ கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் நடந்து திரி, நீ நடந்து திரிகிற ஒவ்வொரு ஸ்தலத்தையும் உனக்கு நான் சுதந்திரமாக தருவேன் என்று ஆபிரகாமோடு தேவன் கட்டளையிட்டு ஒரு உடன்படிக்கையும் அவர் பண்ணினதாக நம்ம பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தேவன் உடன்படிக்கை பண்ணது எத்தனை வருஷம்னா 1000 தலைமுறை என்று சொல்கிறார். 1000 தலைமுறை. 1000 தலைமுறை என்று சொன்னாலே அது எண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட கால திட்டத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஒரு தலைமுறை என்று சொன்னால் ஆபிரகாமனுடைய காலத்தில் அது ஒரு தலைமுறை என்பது 150, 200 வருஷத்துக்கு அதிகமாக சொல்ல முடியும். ஆனால் இந்த நாட்களில் நம்ம சிந்திச்சு பார்த்தா சராசரியாக 100 வருஷம் எடுத்துக்கொண்டாலும் 1000 தலைமுறைனா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு நீண்ட திட்டத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி சொல்லியிருக்கிறார், ஈசாக்கோடு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தேவன் ஒரு ஆணையை இடுகிறார் என்றால், ஒரு கட்டளையை, ஒரு வாக்கையும் ஒரு உடன்படிக்கையும் அவனோடு ஏற்படுத்துகிறார் என்றால் அதை மறக்காமல் ஆண்டவர் நினைவில் வச்சிருப்பார். 1000 தலைமுறை ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா அந்த இட்ட ஆணையை விட்டு மாற மாட்டார். அவனோடு செஞ்ச உடன்படிக்கையை கர்த்தர் மறக்க மாட்டார். அதை நினைவு கூர்ந்து நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை தேவன் ஈசாக்கின் இடத்துல நினைவு கூர்ந்தார். அதில் 10வது வசனம் சொல்லுகிறது, அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி கடைசியில் 11வது வசனம், உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்றார். பார்த்தீங்களா, தலைமுறை 3 தலைமுறை தாண்டியாச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி தலைமுறையாக தேவன் அந்த உடன்படிக்கையை மீறாமல் அந்த அவனோடு செஞ்ச ஆணையை மறக்காமல் நினைவு கூர்ந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வாக்குத்தத்தங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்? எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார்? எத்தனை முறை உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச ஒரு உடன்படிக்கையை கூட ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக மறந்து போகவே மாட்டார். நினைவில் வைத்து ஒவ்வொன்றையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன் தெரியுமா? நம்ம ஆண்டவருடைய அந்த கட்டளைகள், அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அவருடைய வழிகளை விட்டு விலகாமல் நம்ம நடந்தால் 1000 தலைமுறை வரைக்கும் தேவன் என்ன செய்வார்னா உடன்படிக்கையை மறக்காமல் நினைவு கூர்ந்து நிறைவேற்றுவார். அதனால் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தார், உங்களோடு கூட மாத்திரம் நிற்கலை, உங்கள் சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தமும் தேவன் பண்ணின உடன்படிக்கையும் நிறைவேறும் என்கிற உண்மையை இந்த நாட்களில் நம்ம மறந்து போகாமல் நினைவு கூறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒரு நாளும் உடன்படிக்கையை மறந்து போய் ஆணையை மறந்து போகிறவர் அல்ல, நினைவில் வைப்பார். வேதத்தில் நம்ம இன்னும் படித்து பார்த்தா 1000 தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுவேன் அப்படிங்கிறார். ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை 1000 தலைமுறைக்கும் நினைவு கூறப்படுகிற மறக்காத ஒரு ஆணையாக இருக்கிறது. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நாங்கள் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. 1000 தலைமுறைக்கும் ஆண்டவரே ஆணையை மறக்காமல் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.